வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், தமிழ் கலாச்சாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்வ வளம் தரும் திருவிளக்கு ஸ்லோகம். அது என்னவென்றால் திருவிளக்கு அகவல். இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றும் போது உச்சரிப்பது வழக்கம். 1. செல்வ வளம். தினமும் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் நிலைத்து இருப்பதுடன் வற்றாமல் பெருகும். 2. மங்கள காரியங்கள். தொடர்ச்சியாக விளக்கு வழிபாடு செய்வதால் வீட்டில் தடைப்பட்டிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எளிதில் நடைபெறும். 3. மாங்கல்ய பலம். சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து குங்குமம் வைத்து வழிபட அவர்களின் குடும்பம் தழைத்து ஓங்குவதுடன் கணவரின் ஆயுள் பலம் பெருகும். 4. தீய சக்திகள் நீங்குதல். தீபத்தின் ஒளி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி மன அமைதியை தரும். இப்பொழுது திருவிளக்கு அகவலை எப்படி உச்சரிக்கிறேன் என்று கவனமாக கேளுங்கள். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடற்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குலம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா. புகழுடம்பை தாரும் அம்மா, பக்கத்தில் நெல்லும் அம்மா. அல்லும் பகலும் என்ற அண்டையிலே நெல்லும் அம்மா. சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன். வச்சிர கிரீடம் கண்டேன், வைடூரிய மேனி கண்டேன். முத்து கொண்டை கண்டேன், முழு பச்சை மாலை கண்டேன். சௌரி முடி கண்டேன், தாழை மடல் சூட கண்டேன். பின்னல் அழகு கண்டேன், பிறை போல் நெற்றி கண்டேன். சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன். கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன். மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன். கைவளையில் கலகலவென கனையாழி மின்ன கண்டேன். தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன். காலில் சிலம்பு கண்டேன், காலாழி பீலி கண்டேன். மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் யான். அன்னையே அருந்துணையே அருகிருந்து காரும் அம்மா, வந்த வினயகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா. தாயாகும் உன்றன் தாளடியில் சரணம் என்றேன், மாதாவே உன்றன் மலரடியில் நான் பணிந்தேன். விளக்கு ஏற்றி வைத்து இந்த அகவலை படித்து 16 முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.